Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே கொடுத்துருக்க 3 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஃபயர்ஸ். மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா மந்த்லி $3.99 பே பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்னா மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் உங்களுக்காக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுலேயும் என்னுடைய பர்சனல் வியூவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முன்னாடி என்ன ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நாம் என்ன பண்ணோம் ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருக்கோம். தயவுச்சு எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய யூஸ்ஃபுல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சைக்காலஜி தான் நம்ம ட்ரேடிங்கில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டாப் லாஸ் கொடுக்க கற்றுக்குறாங்க. அதாவது நிறைய நாள் கழித்து நிறைய பணம் விரயம் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ் கொடுக்க கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மெயின் பிரச்சனை என்னென்னா, அவங்களுடைய டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீச் பண்ண மாட்டேன்றாங்க. மெயின் பிரச்சனை அது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ₹100 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ₹60, 65, 55 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் 95% பீப்புள் வெளியே வந்துடுறாங்க. ஓகே, இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய மனநிலைமை. நம்ம என்ன நம்மளுடைய ஃபிக்ஸ் பண்ணி ரிப்பீட் அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ணுறோமோ அதே நம்ம மாறிடுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது 3 மாதம் 6 மாதம் பேக் டெஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்க, ஓகே ஆயிருக்கும். ஆனால் அதை நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல நீங்கள் என்ன ரெகுலராக பண்ணியிருக்கீங்களோ அதுவே தான் உங்களை உங்களுடைய வேலையை குறுக்கிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், டார்கெட் வரலாம் ஹோல்ட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், டார்கெட் வரலாம் ஹோல்ட் பண்ணணும். இது ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய மைண்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண என்ன ஆகுன்னா, அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் கட் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணிவிடுவீங்க. டார்கெட் எல்லாம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை விட்டுட்டு வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா கீழே சேல் பண்ணலாம் வெயிட் பண்ணுவாங்க. மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கும், பை பண்ணலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? அதை யாரும் மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா ஜென்ரலாக என்னென்ன திங்கிங், ஒரு 2.5% மார்க்கெட் ஒரு ஸ்டாக்ஸ் விலை குறைஞ்சிடுச்சு, கம்மியாயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸு இவங்க மைண்ட் செட்னா பை பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடும். மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். மார்க்கெட்டும் ஒரு 2.5% கீழே வந்துச்சு, உடனே கண்டினியூ கீழே வராமல் ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸில் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு ½ அன் ஹவர் மார்க்கெட் சைட்வேஸில் போகும். அதாவது பை செல் ஆகிட்டு கீழே போகுது மேலே போகாது, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பையிங்க்கு வாய்ப்பை தேடுவாங்க. அதாவது கொஞ்சம் மேலே அப்பர் சைடு ட்ரிகர் ஆனு பை பண்ணிடலாம், அப்பர் சைடு ட்ரிகர் ஆனு பை பண்ணிடலாம். மார்க்கெட் 2.5% கீழே வந்துச்சு, இப்போ கண்டிப்பாக கரெக்ஷனுக்காக மேலே போகும், அப்போ பை பண்ணலாம். கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். கரெக்ஷனுக்காக மேலே போகும்னு உங்களை மைண்டே சொல்லுது, அப்போ ஏன் பை பண்ணுறீங்க? கரெக்ஷனுக்காக மேலே போகணுன்னா அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸில் பை பண்ணலாம். டவுன் ட்ரெண்டில் வர ஸ்டாக்ஸில் கரெக்ஷனுக்காக மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? எப்போ வேணாலும் கீழே 1க்கு 2 மடங்கு கீழே வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்வை பார்க்காதீங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் 2.5% வருதா, மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகுதுங்களா, திரும்பவும் சேலிங் வருதான்னு பாருங்கள். சேலிங் வருதான்னு பார்த்துட்டு அப்பர் சைடு ஸ்டாப் லாஸ் போடுங்க. அதே கொஞ்சம் ரிவர்ஸ் மைண்ட் செட் மாற்றிங்க. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அது நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல உங்களுடைய மைண்ட் உங்களோட ட்ராவல் பண்ண விடாது. உங்களை ஆப்போசிட்டாக தான் ட்ரேட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அதான் யோசிக்க விடும். உங்களோட யோசனையை ஆப்போசிட்டாக யோசனை பண்ண வைக்கும் மைண்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இப்போ இது பாருங்கள், இப்போது ரிலையன்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது ரிலையன்ஸ் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஸ்டாக்ஸ் இப்போ எடுத்துருக்கேன். இப்போ மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள, ஓகே, இந்த ரேஞ்ச் இல்லைங்களா, ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு, கீழே வந்துச்சு இல்லைங்களா. கீழே வந்துட்டு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் மேலே உங்களுடைய கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா அகைன் சேலிங்கில் தான் கவனம் இருக்கணும். ஓகே, இது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதுலேயும் பேக் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட், பேப்பர் ட்ரேடிங், பேக் டெஸ்ட் இதே பண்ணிட்டே வாங்க. என்னைக்காச்சும் ஒன்றா சின்ன குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களோட மைண்டு உங்களோட சொல் பேச்சு கேட்குதா, இல்லை நீங்கள் இன்னமும் நீங்கள் பழைய நிலைமையில தான் இருக்கீங்களான்னு பாருங்கள். இன்னமும் நீங்கள் பழைய நிலைமையில தான் இருக்கிறீங்கன்னா உடனே அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுங்கள், அமௌண்ட் சேஃப்டி பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், இப்போ பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ ரிலையன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சான்சஸ் எங்கே பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அகைன் இன்னொரு செல்லிங் வாய்ப்பு தேடுங்க. நான் இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு உடனே அந்தந்த இடத்துல சேல் பண்ணுங்க சொல்ல வரல. ட்ரெண்ட் ட்ரா பண்ணுங்கள்,
அந்த லெவல் பிரேக் ஆகாதான் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், நான் மார்க்கெட் கீழே போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, இது மேலே போனால் பை பண்ணலாம், இதை ஸ்டாப் லாஸ் போடலான்னு. ஓகே, அந்த மைண்ட் செட்டை மாற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிலையன்ஸில் பையிங் எப்போ பண்ணணும், எப்போது இந்த லெவல் மேலே போய்ட்டோம், இந்த லெவல் இங்கே பிரேக் அவுட் கொடுத்தோம், அப்போ பை பண்ணணும். ஏன்னா நமக்கு சப்போர்ட் இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா, இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. அப்போ வந்து இந்த ஏரியாவில் 2280 2290 ரேஞ்செலாம் பையிங் ஏரியா. ஓகே, இப்போ இந்த லெவலில் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆச்சோ செல்லிங்கான வாய்ப்பு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் வந்து இன்ட்ரடேக்காக சொல்கிறது, நான் இன்வெஸ்டிங்காக சொல்ல வரல. இன்வெஸ்டிங் வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இன்வெஸ்டிங் பர்பஸ்க்காக பண்ணால் டே சார்ட் போடணும், நம்ம லாங் டைம் ஃப்ரேம். நீங்கள் இன்ட்ரடே பண்ணுறது தான் 3 மினிட்ஸ் சார்ட் போதும், இல்லை 1 மினிட் சார்ட் போதும். ஆனால் 15 மினிட்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிக் போன். அது மெயின், அதை கவனத்தில் வச்சு ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன், சும்மா எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல நான். இப்போ பாருங்கள், இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு இல்லைங்களா. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணணும், நீங்கள் இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் பண்ணணும், இந்த லெவல் ஸ்டாப் போய் இங்கே என்ட்ரி ஆகலாம். ஓகே, ப்ராஃபிட் எடுத்துங்க. சப்போஸ் அகைன் பாருங்கள், ஒரு ட்ரெண்டு கீழே வருது, அகைன் வந்து அதனுடைய லோ பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா, இப்போ அகைன் அந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தா பிரேக் அவுட் கீழே சேல் பண்ணுங்கள். திரும்ப மார்க்கெட் மேலே போச்சா, அகைன் இன்னொரு சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். என்ன பண்ணணும், திரும்பவும் சேம் அதே மாதிரி ஒரு ட்ரெண்டு டாப் பண்ணும், ட்ரெண்டு டாப் பண்ணுங்க. இன்னொரு பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பாருங்கள், இன்னொரு பிரேக் அவுட் கொடுத்தா சேம் அதே மாதிரி. ஓகே, புரிஞ்சிருக்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஓவரால் ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதில் சப்போர்ட் சைடு நம்மளோட கவனம் செலுத்தணுமா, ரெசிஸ்டன்ஸ் சைடு கவனம் செலுத்தணுமான்னு பாருங்கள். இப்போ ட்ரெண்டு மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எஸ் ரெசிஸ்டன்ஸ் சைடு கவனம் செலுத்தணும். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். பிரேக் ஆன ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்தீங்க, ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுக்கணுமா இருக்கும், இதனோட ப்ரீவியஸ் ஐ தான் நீங்கள் கொடுக்கணுமா இருக்கும். ஓகே, இது வந்து சப்போர்ட் லெவல், இது வந்து ஸ்டாப் லாஸுக்கு வராது, இதுதான் ஸ்டாப் லாஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, எந்த லெவலில் அதோட ப்ரீவியஸ் ஆகி தான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக கொடுங்க. மற்ற இந்த லெவலில் வராங்க. இப்போ அதே மாதிரி இங்கே பிரேக் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டாப் லாஸாக வராது, இதுதான் ஸ்டாப் லாஸாக வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சேம் இதிலும் ப்ரைம்லியாக ஷேர் பண்ணுவேன், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து என்னுடைய வீடியோஸ் கிட்டத்தட்ட வந்து 550 வீடியோ இருக்குது. இதில் நிறைய லேர்னிங்காக தான் எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கு. ஆனால் என்னுடைய தயவு செஞ்சு என்னுடைய வியூஸ் வந்து டிப்ஸாக கால்ஸாக யாரும் நினைக்காதீங்க. அது உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம யூடியூப்பில் லைவில் வந்துட்டுருக்கேன், மார்னிங் டைமில் வந்துட்டுருக்கேன். டைமிங் தான் சொல்ல முடியல, அதனால் ஜென்ரலாக வந்து 10 o'clock அந்த டைமில் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.